இன்றைக்கி நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் புக்கில் பேஜ் நம்பர் 6.49 Unit-2 exercise second one பார்க்க போகிறோம். ஓகேங்களா? EBIT EPS analysis. ABC has a EBIT of rupees 1,60,000. Its capital structure consists of the following securities. 10% debentures amount கொடுத்துருக்காங்க, 12% preference share amount, equity shares of rupees 100, 4 lakh கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? The company is in the 50% tax bracket. You are required to determine the company's EPS calculate பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து the percentage change in EPS associated with 30% increase and 30% decrease in EBIT. ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி EPS கண்டுபிடிச்சிடலாம். கம்பெனி EPS வந்து ஃபஸ்ட்டு சம் கண்டுபிடிச்ச மாதிரி தான். லாஸ்ட்டில் அந்த EPSனு ஒன்று ஒரு ஃபார்முலா போட்டு நான் போன சம்மில் சொல்லி கொடுத்தல, இதுதான் கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு EBIT வேணும். EBIT எவ்வளோ? 1,60,000. 1,60,000 போட்டிருக்கோமா, மைனஸ் இன்ட்ரெஸ்ட் போடணும். இன்ட்ரெஸ்ட் வந்து டிபெஞ்சர் சொல்லியிருக்கேன் 5 lakh. 5 lakh இன்ட்டு 10% எவ்வளோ? 50,000 வரும். 50,000 போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா வரது என்னது? 1,10,000 EBIT. இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஆப்ஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. போன சம்மில் பாருங்கள் 2 ஆப்ஷன், இதில் அந்த மாதிரி கொடுக்கல, ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போட்டோம். வரது EBIT. அப்புறம் மைனஸ் டேக்ஸ் பண்ணணும். டேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 55% கொடுத்துருக்காங்க. வந்த அமௌண்ட் எவ்வளோ? 1,10,000. அதில் 55% பண்ணால் 60,500. இது ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 49,500 வரும். மைனஸ் ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட். ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட் இருக்கா பாருங்கள், இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் தான் ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட். எவ்வளோ இருக்குது? 1 lakh இருக்குது. 1 lakhல 12% சொல்லியிருக்காங்க. ஸோ 1 lakhல 12% பண்ணால் 12,000 வரும். 1 lakh இன்ட்டு 12% எவ்வளோ? 12,000 தான் ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 37,500 வந்து இயர்னிங் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த EPS பண்ணுவோம். இயர்னிங் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், ESHனா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இந்த அமௌண்ட் போட்டோமா, டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4 lakh 100 rupeesக்கு சொல்லியிருக்காங்க. 4 lakh டிவைடட் பை 100. 4 lakh டிவைடட் பை 100 4,000. 4,000 கீழே போட்டாச்சா? ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் rupees 9.375. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு EPS. இங்கே பாருங்கள், EPS 9.375. ஓகேங்களா? இது வந்து A ஆப்ஷன். அடுத்து B ஆப்ஷன் போடணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EPS. EPS EBIT ரெண்டுமே ஒன்று தான். EPSனா இப்போ மேலே இந்த EBIT. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க? அசோசியேட்டட் வித் 30% இன்க்ரீஸ் அண்ட் 30% டிக்ரீஸ் இன் EBIT. ஓகேங்களா? EBIT தான் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. வித் 30% இன்க்ரீஸாக இருந்தால் 30% டிக்ரீஸாக இருந்தால் இந்த EBITயில் என்ன சேஞ்ச் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்க்கு 1,60,000 EBIT வச்சு போட்டோமா, அந்த அமௌண்ட்டில் 30% ஃபஸ்ட்டு பிளான். இப்போ ஆப்ஷன் 1 வச்சுக்கோங்க. ஆப்ஷன் 1 இன்க்ரீஸாக இருக்கணும். ஆப்ஷன் 2 30% இந்த அமௌண்ட்டில் டிக்ரீஸாக இருந்தால் அந்த சேஞ்சில் வர ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் ஆனால் என்ன, டிக்ரீஸ் ஆனால் என்ன, EBIT இல்லைன்னு. ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 போட்டுக்கோங்க, EBIT போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் சம்மில் பாருங்கள் 1,60,000 கொஷின்லேயே அதான் கொடுத்துருந்தாங்க. 1,60,000 போட்டுக்கோங்க. இன்ட்டு நான் இங்கே போட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. கொஷினில் பாருங்கள் 1,60,000 இருக்கா? 1,60,000 இன்ட்டு 30% இன்க்ரீஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளானுக்கு 30% பண்ணால் நம்மளுக்கு 48,000 வரும். இதை கேல்குலேட் பண்ணால் இப்போது 48,000 வந்திருக்கா? இதை என்ன பண்ணணும்னா 1,60,000ஓட ஆட் பண்ணிக்கணும். எதனால் அப்படின்னா அதை இன்க்ரீஸுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்க்ரீஸுன்னு சொன்னனால 1,60,000ஓட இந்த அமௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணும்? 1,60,000ஓட 48,000 ஆட் பண்ணிக்கோங்க. 0 0 0 208000 வருதா பாருங்கள், போட்டோமா? ஆப்ஷன் 1ல் இதான் அமௌண்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் 2க்கு இதே மாதிரி போடுங்க. 30% டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? 1,60,000 இன்ட்டு 30% பண்ணால் எவ்வளோ? 48,000 வரும். ஓகேங்களா? அதே மாதிரி பண்ணால் 48,000. அந்த 1,60,000ல் 48,000 நம்ம மைனஸ் பண்ணணும். எதனால்? டிக்ரீஸ். அதனால் 1,60,000ல் 48,000 நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 1,12,000 வரும். ஓகேங்களா? 1,12,000 போட்டாச்சா? அவ்வளோதான். இதில் இப்படி ஏன்னா இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு, அதனால் இப்போ வர ஆன்சர் என்னவாக இருக்கும்? இது 1,60,000 வச்சு போட்டால் இந்த ஆன்சர் வந்தது. இப்படி சேஞ்ச் ஆனால் 30% இன்க்ரீஸ், இங்கே 30% டிக்ரீஸ் ஆனால்
என்ன சேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க ஓகேங்களா. இப்போ நம்ம போடலாம். மைனஸ் இன்ட்ரெஸ்ட் EBIT போட்டாச்சு. மைனஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது அதே தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், டிபெஞ்சர் 5 lakhல 10% எவ்வளோ வரும் 50,000. அந்த 50,000 போட்டாச்சு. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 1,58,000. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 62,000 மைனஸ் டேக்ஸ் 55% கொஷினில் கொடுத்துருந்தாங்க. இந்த 1,58,000ல் 55%னா 86,900 வரும். அதே மாதிரி 62,000ல் 55% கால்குலேட் பண்ணால் 34,100 வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 71,100. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 27,900 EAT கிடச்சிரும். அடுத்து மைனஸ் ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட். ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1 lakhல 12%. ஸோ 12,000 வருமா போனஸ் அந்த இதில் உள்ள மாதிரி 12,000 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட்டு, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு அமௌண்ட்டை. இப்போ என்ன பண்ணணும், EPS கண்டுபிடிக்கணும். EPS ஈக்குவல் டு earnings available to equity shareholders divided by number of shares. இது போட்டாச்சா என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் நம்மளுக்கு தான் இதிலே போட்டிருக்கோங்க பாருங்கள். அதனால் 4 lakh divided by 100. 4 lakh divided by 100 எவ்வளோ 4,000 shares. நம்பர் ஆஃப் equity shares 4,000 divided by 4,000. ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா 14.775. இங்கே ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா 39.75. ஆன்சர் பாருங்கள் 14.78%. ஓகேங்களா. இன்க்ரீஸ் ஆனதுக்கு டிக்ரீஸு 3.975 அதே தான். ஓகேங்களா. போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EPS கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ அது போடணும். வென் இன்க்ரீஸாக இருந்தானா டிக்ரீஸாக இருந்தானே பாருங்கள். EPS when 30% of earning before interest tax EBIT is increased. நம்மளுக்கு அமௌண்ட் எவ்வளோ 14.775 அதை போட்டிருக்கோமா. பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EPS இதுக்கும் டிக்ரீஸ் ஆனதுக்கும் சேஞ்ச் இன் EPS கண்டுபிடிக்கணும். இது ஃபார்முலா. ஓகேங்களா. பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EPS கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும்னா இந்த இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 14.775 இருக்கா, இந்த அமௌண்ட்டில் இருந்து நம்மளுக்கு இந்த அமௌண்ட் இருக்குல்ல ஃபஸ்ட்டு ஏல போட்டிருக்கோம் பாருங்கள் 9.375 EPS இதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். இதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 5.40 வரும். ஓகேங்களா. அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 5.40 வரும். டிவைடட் பை இந்த அமௌண்ட்டே போடணும். 9.375 இன்ட்டு 100னா நம்மளுக்கு கேல்குலேட் பண்ணால் 57.6%. அதே மாதிரி தான் இதுக்கும் 3.975 மைனஸ் 9.375 ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 5.40 டிவைடட் பை இந்த 9.375 போட்டு இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா 57.6%. இதுதான் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EPS. இதோட ஃபார்முலா இப்படி தான் வரும். ஸோ இது போடணும். ஓகேங்களா. தேங்க்யூ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.